கடந்த 5 ஆண்டு காலத்தில் போட்ட திட்டங்கள்
மீனவர்களுக்கு 1500 லிட்டர்ல இருந்து 2000 லிட்டர் வரைக்கும் மானியமா டீசல் தர்றாரு. 300 லிட்டர்ல இருந்து 500 வரைக்கும் மண்ணெண்ணெய் கொடுக்கிறாரு. இது போக ஏகப்பட்ட, அதாவது மக்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் எல்லாரும் கொடுக்கறது நம்மளுக்கு தானே. எல்லா மக்கள் நல்லா இருக்கிறது, நம்ம இஸ்லாமிய மக்கள் இருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இடஒதுக்கீடுல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் பண்ணிருக்காரு. அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை வந்து எதிர்த்து ஏகப்பட்ட பேர் பேசுறான். இலவச மக்களுக்கு ஏன் கொடுக்கிறாரு, ஏன் கெடுக்கிறாரு சொன்ன திருப்பி அவங்க இலவசம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர் அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியவர் இருந்தாவே இந்த வீடு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாட்டுக்கு ஒரு பெரியவர் கிடைச்சிருக்காரு. எம்ஜிஆர் இருந்தாரு, அண்ணா இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு, பெரியார் இருந்தாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த உருவமா ஒரே உருவமா ஐயா கலைஞரையா இருந்து எல்லா மக்களுக்கும் நல்லா செஞ்சுக்கிட்டு அது இருக்கவனுக்கு இவங்க பிடிக்கல. சொல்றேன், அதாவது ஐயாவுடைய உள்ள தளபதி அவர்கள் மக்களுக்காக எறும்பு மாதிரி இறங்கி விளைச்சாங்க. அவங்க கூட இன்னும் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு முஸ்லிம் எல்லாம் எனக்கு நண்பர்கள் அதான் சொல்றான். இருங்க, நான் கேட்கிறேன், எங்கேயோ ஒரு தீவிரவாதி யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணதுக்கு முஸ்லீம் பூரா தீவிரவாதின்னு சொல்லி 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 படம் எடுத்து அந்த முஸ்லீம் மக்களுக்கு நீங்க பூரா பாத்தீங்கன்னா சென்னையில வீடு தர மாட்டேங்கிறான். முஸ்லீம் மக்களை பூரா வந்து தீவிரவாதி தீவிரவாதினே படம் எடுத்து காட்டி 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 மக்களை பூரா வெறுப்படை வச்சுட்டு நான் சொல்லி அது வந்து கருப்பு எம்ஜிஆர் தெரியுதா பேர் கேட்டவன் சொல்லிவிட்டு இதே மாதிரி தொப்பிய மாட்டேங்குது. நம்ம ஆளு வீட்டுல பூரா வந்து கஞ்சி வாங்கி குடிக்கிறாங்க. நீ கஞ்சி கேட்டாலும் கொடுக்காதீங்க, வாயிலே முட்டி கஞ்சி எழுபட்ட நாசமா போறீங்க. எம்ஜிஆர் வேட்பாளரை போட்டு அடிச்சார். அவரு நேற்று வேணுக்குள்ள ஒரு வேட்பாளர் வந்துட்டு வாயிலே நொங்கு 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 அதனால யாரு வச்ச பிள்ளையோ தெரியலப்பா. அது சட்டாளா இவன் கூட வந்து சேர்த்துட்டனே அப்படின்னு உள்ள வந்து அழுகா உள்ள வண்டிக்குள்ளே வச்சு வாயிலே குத்தி வாயெல்லாம். இப்ப அவனை அடிச்சதுல இருந்து அந்த பிச்சருக்கு வேட்பாளர் பீதியாவே இருக்கு. அப்படியே இந்த ஆள் கூட கையெழுத்து கும்பிட்டு போனா வண்டியிலே வச்சு கொண்டுருவான் போட்டு. நீ தனியா போய் பிரச்சாரம் பண்ணியா, நான் பின்னால் ஒரு காரில் ஆட்டோவாச்சு வர்றீங்கிறான். ஏன்னா அவங்க வேட்பாளர் நிலைமை கூட அவ்வளவு மோசமா இருப்பா. அதாவது நீ பேசுற இவ்வளவு பேச்சு பேசுறாரு ஒரு மேடையில் ஏறி 41 வேட்பாளரை கட 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 பண்ணி பார்ப்பான். ஒரு வேட்பாளர் பேரை விட்டு போச்சே. நீ பாஸ்கர் சொல்றதுக்கு பாண்டின்னு சொன்ன, அவன் சொன்னா இல்லங்க என் பேர் பாஸ்கர் தான். நான் பாஸ்கர் சொல்லுவேன், என்ன வேணா சொல்றேன், நான் வைக்கிறதா நான் பேரு வாயிலே கொடுத்துருவேன். நான் சொல்றேன் கலைஞரை வந்து அனிதா அடிப்பாரா? எம்ஜிஆர் வந்து வேட்பாளர் அடிப்பாரா? அடிச்சு பாத்திருக்கீங்க? கேட்டா இருந்தாலும் என்ன சொல்றேன், ஒரு கட்சிக்கு தலைவர் இருக்கிறான். தலை பெருசா இருந்தா மட்டும் தலைவர் ஆயிட முடியுமா? தலைக்குள்ள மூளை வேணுமா இல்லையா? மூதேவிக்கு நேரம் பிடிச்சி உள்ள போட்டுக்கலாம். இன்னும் போடல, செவடியா பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க. பேர்லாம் கேட்டா கேப்டனா தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதந்துக்கிட்டே குடி. ஆனா மூதேவி நீ குடி, நாலுமா போய் பிடிப்போம். அது ஒரு ஓரமா ஒரு டீ கடை வச்சு குடி, ஒரு வீட்டுக்கு வச்சு குடி. மக்களை சந்திக்கும் போது தண்ணியை போட்டு பேசலாமா?